Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello friends. Welcome to our 16th session of Python. And இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத நான் ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகால் மாதிரி கொடுத்துட்றேன். நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, பைத்தானில் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், எங்கே டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் லைவாகவே எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்டு அப்படின்னா என்ன பைத்தானில், வாட் இஸ் ரிட்டர்ன் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது உங்களுக்கு இந்த கிளாஸில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே, the return keyword is used in a function to send back a value to the place where the function was called. இந்த ரிட்டர்ன் கீவேர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை சென்ட் பேக் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த ரிட்டர்ன் கீவேர்டை. எப்போ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ அந்த ரிட்டர்ன் வேல்யூ ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷனை எண்ட் பண்ண முடியும் இதால். இந்த ரிட்டர்ன் வேல்யூ யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை எண்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதை நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்படி அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிட்டர்ன் கீவேர்ட். ஓகேங்களா? இப்போது இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜஸ்ட் டெஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுற கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேயா? டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம், நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அதோட நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் பேராமீட்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம். அப்புறம் கோலன் வச்சுக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, இது ரிசல்ட் தான் இங்கே கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம ப்ரோக்ராமிங்கோட நேமிங்கை பொறுத்து நம்ம இங்கே வேர்டிங் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒய் யூஸ் ரிட்டர்ன், நான் ஏன் இந்த ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணணும் ப்ரோக்ராமை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜஸ்ட் எதுக்கு இந்த ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டு ஸ்டோர் த ரிசல்ட். ஃபங்க்ஷனோட வேரியபிளாக நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனில் வேரியபிளாக கொடுக்குறது எல்லாமே ரிசல்ட்டில் இதுதான் ஸ்டோர் பண்ணி வைக்கும் இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்தர் கேல்குலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை அவுட்புட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டு சென்ட் பேக் டேட்டா ஃப்ரம் தி ஃபங்க்ஷன். இது நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா? இந்த ரிட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை சென்ட் பேக் ஃபங்க்ஷன்லேருந்து சென்ட் பேக் கொடுக்கறதுக்காக இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகுது ரிட்டர்ன் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஒரு 2 நம்பரை நம்ம சம், அதாவது அடிஷன் பண்ண போகிறோம். அது இந்த ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேயா? இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண போகிறோம்? சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போது ஆட், அதில் நான் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன் a, b அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிட்டர்னில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா a + b. ஓகேயா? ரிட்டர்னில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் இது இங்கே கொடுத்தோம் இல்லையா? இதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஆட் ஏவோட வேல்யூ 10, பி வேரியபிளோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பிரிண்டில் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால நான் இங்கே பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே ரிசல்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ரிசல்ட் அப்படின்னு நான் இங்கே கால் பண்ணுறேன். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைனை ரீட் பண்ணிவிடும், நெக்ஸ்ட்டு இந்த லைனையும் ரீட் பண்ணிவிடும். ஓகேயா? இப்போ வரைக்கும் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலை, அதனால் இது ஃபங்க்ஷன் அப்படி தான் நினச்சிக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுக்கு போகும். ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் 10, 5 இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போது இது மறுபடியும் இங்கே போகும், ரிட்டர்னுக்கு போகும். ரிட்டர்னுக்கு போயிட்டு இங்கே என்ன நடக்குது, நம்ம கொடுத்துருக்கோம் a + b அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போது 10யும் 5யும் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்னில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்.
ரிசல்ட் அப்படின்னு டைப் ஆகிட்டு இங்கே நான் ரிசல்ட்டுன்னு சொல்லி இங்கே நான் என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு இங்கே வந்துடும். ஓகேயா? இப்போ நம்ம இதை லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் உங்கள் பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது இங்கே டைப் பண்ணுறேன். டெஃப் ஆட் a, b கோலன் வச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் a + b. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டில் நான் என்ன சொல்கிறேன், ரிசல்ட் = ஆட் ஏவோட வேல்யூ 10ன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு எனக்கு அவுட்புட்டில் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இது உள்ளே இருக்க டபுள் கோட்ஸ் உள்ள ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் வச்சு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு அந்த இடத்துல அந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். 10 + 5 15 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நான் இப்போ இங்கே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேயா? இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு, இப்போ எனக்கு 10ம் 5ம் ஆட் ஆகி ரிசல்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஓகேயா? இப்போ நான் ப்ரோக்ராமை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேயா? இதுதான் நான் இப்போ கொடுத்த ப்ரோக்ராம். நம்ம ஆல்ரெடி பவர் பாயிண்டில் பார்த்த ப்ரோக்ராம். ஓகேயா? இதுதான் இதோட ரிசல்ட் வந்து எனக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் என்ன நடக்குது, எப்படி கோடிங் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, எதுவும் எரர் இருந்தாலும் அப்போ தான் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். இப்போது நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட ஸ்கொயரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேயா? இப்போது டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஆஃப் பேராமீட்டர் என்ன கொடுக்குறேன், நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், ஒரு டேட்டா கொடுக்குறேன். ஓகே, இப்போது ரிட்டர்னில் நம் இது வந்து ஆக்சுவலாக மல்டிப்ளை சிம்பிள். ஓகே, நம் இன்ட்டு நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அப்போது நான் இங்கே நம்மில் என்ன வந்து டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறோமோ இன்டீஜரை அதையே வந்து எனக்கு டபுள் ஸ்கொயராக இப்போ கொடுக்குற ஒரு நம்பரே ஸ்கொயராக வந்து இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் தானே இது ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, இப்போ நான் இங்கே 2 கொடுக்குறேன் அப்படின்னா 2 × 2 அதோட வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். அந்த மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு பிரிண்டில் ஸ்கொயர் ஆஃப் 4 நான் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4ஓட ஸ்கொயர் வேல்யூ சொல்லுன்னு நான் கேட்குறேன். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ்ன்னு எனக்கு வரணும். அதனால் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் கம்மா கொடுத்துட்டு இப்போது ஸ்கொயர் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இது அப்படியே டிக்ளேர் ஆகும். ஓகே, இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டெஃப் ஸ்கொயர் அதில் வந்து நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இதில் வந்து ரிட்டர்ன் என்ன சொல்கிறேன், நம்மளை என்ன கொடுத்தாலும் அதை வந்து அதே நம்பரால் திரும்பவும் இன்டூ பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்டில் நான் இப்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு 4ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு அது அவுட்புட் எப்படி வரணும், ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் அப்படின்னு சொல்லி அதோட வேல்யூ வரணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். சாரி, நான் டபுள் கோட்ஸ் கொடுக்க மாட்டேன், டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு பண்ணணும். ஓகேயா? இல்லைன்னா எரர் வரும். ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் கமா ஸ்கொயர் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்ட்டு அதை அங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் 16 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. ஓகேயா? இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் நம்ம இப்போது ப்ராக்டிஸ் பண்ண ப்ரோக்ராமு.
இது அதோட அவுட்புட். ஸ்கொயர் 4ஓட ஸ்கொயர் வந்து 4 4s are 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேயா? ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு, ஸ்கொயரில் நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்னில் நம் மல்டிப்ளை நம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்பில் நான் என்ன கொடுக்குறேனோ 2ஓ 4ஓ 6ஓ எது கொடுத்தாலும் அது மறுபடியும் அதே இதாலே வந்து இன்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ், இப்போ நான் 4னு கொடுத்ததுனால ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஆஃப் 4ஓட என்ன வேல்யூவோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட்டு இந்த லைன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வரும். ஓகேயா? அடுத்து நான் இங்கே பிரிண்டில் 4னு கொடுத்ததுனால இது மறுபடியும் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்போது 4 × 4 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன 16 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஆஃப் 4ஓட வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகேயா? சிம்பிள் தான். அப்போது ஸ்கொயர் ஆஃப் 4ஓட வேல்யூ 16 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஓகே ஓகே இந்த வீடியோ இன்னைக்கு செஷனில் ரிட்டர்ன் கீவேர்டு பைத்தானில் ரிட்டர்ன் கீவேர்ட்னா என்ன, அந்த ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லைவாக ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வந்து ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துக்கும் நம்ம கோல்டன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.